Good evening, students. Last two classes நாம செமிகண்டக்டர் அப்படிங்கிற டைட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாடர்ன் டேல செமிகண்டக்டரோட ரோல் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு டீடைல்டு இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம். மாடர்ன் வேர்ல்டா மாறுறதுக்கு முக்கியமான காரணமாவே இந்த செமிகண்டக்டர் தான் இருக்குதுங்கிறது அந்த டீடைல்டு இன்ட்ரோடக்ஷன்ல நம்மளுக்கு கிடைச்சிச்சு. பட் அது கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற இன்ட்ரோடக்ஷன், அதை ஒதுக்கிடலாம். நான் அந்த இன்ட்ரோடக்ஷனை ஒரு பேட்சுக்கும் ஒரு மாதிரி நடத்தியிருக்கேன். நாம இந்த லெசன் படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் தேவையோ அதை நாம அடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். டெக்னிக்கல் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போகணும். ஒரு ஆட்டமை எப்படி டிரா பண்றது, வேலன்ஸ் எலக்ட்ரானோட ரோல் என்ன, எனர்ஜி பேண்ட் டயக்ராம்ல வேலன்ஸ் பேண்ட்னா என்ன, கண்டக்ஷன் பேண்ட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாம டெக்னிக்கல் கொஸ்டின்குள்ள போனோம். ஒரு 6 கொஸ்டின் செயின் மாதிரி படிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 3 கொஸ்டின் படிச்சோம். செகண்ட் கிளாஸ்ல செயின் மாதிரி படிக்கணுங்கிறதுனால அகைன் அந்த 3 கொஸ்டினை ரீவைண்ட் பண்ணிட்டு தான் 4th 5th 6th டிராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பியூர் செமிகண்டக்டர், செகண்ட் ஒன் இம்பியூர் செமிகண்டக்டர்ல என் டைப், தேர்ட் ஒன் இம்பியூர் செமிகண்டக்டர்ல பி டைப் செமிகண்டக்டர், fourth one PN junction or PN junction diode or diode, fifth one diode as forward bias and sixth one diode as reverse bias. So இந்த ஆறையுமே முடிச்சிட்டோம். இதுல நாம ஒரு சில ப்ராப்ளம், இந்த 6 தியரி கொஸ்டின் படிச்சு அந்த தியரி சப்போர்ட்ல டீல் பண்ண வேண்டிய ஒரு சில ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப நாம ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இந்த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கும் ஃபர்தரா இன்னைக்கு டேல மித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கும் எது எசென்சியல், என்ன தேவை? 2 சிம்பிள் பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஒரு பாயிண்ட் என்னன்னா, டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆன் ஆகும், கரண்ட் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் டயோட் ரிவர்ஸ் பயாஸ்ல ஆஃப் ஆயிரும், கரண்ட் இருக்காது. இந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதும். பிளஸ் நான் ப்ராப்ளத்துல சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போதும், எல்லா ப்ராப்ளமையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம். ஸோ நான் செமிகண்டக்டர் நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுக்கிறேன். நீங்களும் நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கங்க. சிம்பிள் ப்ராப்ளம் பா. தி ஃபார்வர்ட் பயாஸ் டயோட் கனெக்ஷன் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இது டயோடோட சிம்பிள். ட்ரையாங்கிள் சைடு பி சைடு, பிளாட் லைன் என் சைடு. நீங்க இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ்ல ஃபார்வர்ட் பயாஸ் எது, ரிவர்ஸ் பயாஸ் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா, நீங்க பி சைடு வோல்டேஜ்ல இருந்து என் சைடு வோல்டேஜ மைனஸ் பண்ணும். இதுதான் லாஜிக். பி சைடுல 2 இருக்கு, என் சைடுல -2. டயோடு எப்படி வேணாலும் டிரா பண்ணிருக்கலாம். அவங்க இப்படியும் கொடுக்கலாம், பிளிப் பண்ணியும் கொடுக்கலாம், வெர்டிகலா கொடுக்கலாம், டவுன்வர்ட்ல கொடுக்கலாம். நீங்க டயோட் டயக்ராம பார்த்துட்டு அதுல எது பி சைடு, அங்க என்ன நம்பர் இருக்கு, 2 இருக்கு, எது என் சைடு, அங்க -2. இது ரெண்டையும் கழிக்கணும். அப்ப 2 மைனஸ் ஆஃப் -2 + 4 வரும். அப்ப ஆன்சர் பாசிட்டிவா இருக்கு. ஆன்சர் பாசிட்டிவ்னா ஃபார்வர்ட் பயாஸ். பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ஸ்ல பாருங்களா, பி சைடுல -3, என் சைடுலயும் -3. அப்ப -3 மைனஸ் ஆஃப் -3 0ன்னு வரும். 0னா அன்பயாஸ்ட். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 2 பி சைடுல, என் சைடுல 4. அப்ப 2 மைனஸ் ஆஃப் 4 -2ன்னு வருது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ். ஃபைனல் ஆப்ஷன்ல -2 இருக்கு பி சைடுல, என் சைடுல +2. அப்ப -2 மைனஸ் ஆஃப் 2 -4ன்னு வரும். அப்ப அகைன் ரிவர்ஸ் பயாஸ். அவங்க எது ஃபார்வர்ட் பயாஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏ ஆப்ஷன் தான் ஃபார்வர்ட் பயாஸ். நீங்க பி சைடு வோல்டேஜ்ல இருந்து என் சைடு வோல்டேஜ மைனஸ் பண்ணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யோசிப்பா அப்படின்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு வோல்டேஜ்ல இருந்து ரைட் சைடு வோல்டேஜ மைனஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி யோசிச்சிருவோம். அப்படி யோசிக்க கூடாது.
பி சைட்ல இருந்து என் சைடை மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி யோசி. அப்பதான் நல்லா இருக்கும். அதான் கரெக்ட். நல்லா இருக்கும் இல்ல, அதான் கரெக்டா. அப்படி யோசிச்சா ஆன்சர் வரும். சிம்பிள் கொஸ்டின் பா. சில நேரம் டயோடு பிளிப்பா இருக்கும். பிளிப்பா இருந்தாலும் நீ பி சைடு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அதுல இருந்து என் சைடை மைனஸ் பண்ணணும். இப்ப நான் இதே ஸ்டைல்ல இன்னொரு கொஸ்டின் நடத்துறேன். In the following figure, the diodes which are forward biased, 4 டயகிராம் கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ்னு கேட்டிருக்காங்க. ட்ரையாங்கிள் சைடு தான் பி. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பி சைடுல 10 வோல்ட் இருக்கு, என் சைடுல 5. அப்ப 10 மைனஸ் 5னு எழுதணும். 10 மைனஸ் 5ங்கிறது பிளஸ் 5. ஆன்சர் பிளஸ்ல வந்தா ஃபார்வர்ட் பயாஸ். ரெண்டாவது டயகிராம்ல பி சைடுல மைனஸ் 10 இருக்கு, என் சைடுல கிரவுண்ட் ஆயிருக்கு. கிரவுண்ட்னா 0. அப்ப பி சைடுல மைனஸ் 10 மைனஸ் என் சைடுல கிரவுண்ட்னா 0. அப்ப ஆன்சர் எனக்கு மைனஸ் 10 வருது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ். மூணாவது டயகிராம்ல பி சைடுல மைனஸ் 5 இருக்கு, என் சைடுல மைனஸ் 12 இருக்கு. அப்ப மைனஸ் 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 12 பிளஸ் 7 வந்து. அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ். நாலாவது டயகிராம்ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பி சைடுல கிரவுண்டா இருக்கு 0, என் சைடுல பிளஸ் 5. 0 மைனஸ் ஆஃப் பிளஸ் 5 மைனஸ் 5 வரும். அப்ப ரிவர்ஸ் பயாஸ்னு அர்த்தம். அப்ப ஏ டயகிராமும் சி டயகிராமும் ஃபார்வர்ட் பயாஸா இருக்கு. அது ஆப்ஷன் சில இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். இந்த ரெண்டு கொஸ்டினுமே ஒரே ஸ்டைல் தான்ப்பா. டயோடு பிளிப்பா இருந்தாலும் நீ எது பி சைடு எது என் சைடுன்னு பார்த்து பி சைடு வோல்டேஜை என் சைடு வோல்டேஜை மைனஸ் பண்ணும். இதை தான் நீ டார்கெட்டா வச்சுக்கணும். அடுத்து என்ன? கொஸ்டின் நம்பர் 3 ஜினார் டயோடோட சேர்த்து நடத்துறான். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லைடு இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ரெடி பண்ணணும்னு பார்த்தேன், கேப் இல்லாததுனால பண்ண முடியல. நான் அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். கொஸ்டின் நம்பர் 4 போன கிளாஸ்லயே முடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் பா. தி ரேஷியோ ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் in a semiconductor is 7/5 and the ratio electron current to hole current is 7/4. Then drift velocity ratio is electron hole concentration இருக்கு, electron current hole current ratio இருக்கு, drift velocity ratio கேட்டிருக்காங்க. நாம தாராளமா என்ன பண்ணலாம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஓம்ஸ் லா வரையும் நிறைய ஃபார்முலாஸை டெவலப் பண்ணிருப்போம். அந்த ஃபார்முலாவை செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாக்குறப்ப கரண்ட் எலக்ட்ரிசிட்டில கரண்ட் வெர்சஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் படிச்சோம். அந்த டைட்டில்ல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இதுல இருந்து நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சா I/NA. ஒரு பக்கம் எலக்ட்ரான்ஸ்னு போடுறேன், இன்னொரு பக்கம் ஹோல்னு எழுதுறேன். எலக்ட்ரானோட கரண்ட் ஹோலோட கரண்ட் அந்த ரேஷியோ 7:4ன்னு இருக்கு. அதை எழுதிட்டேன். இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 4. எலக்ட்ரான் ஹோல் கான்சென்ட்ரேஷன் தான் என்ன, அது 7:5ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்ட 7, இங்கிட்ட 5. எலக்ட்ரானும் ஹோலும் அதே மெட்டீரியல்ல தான் இருக்க போகுது. அதனால ஏரியா மாறாது. ஏரியாவை ஏனே வச்சிருக்கேன். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூவை ஈன்னு எழுதலாம். நம்ம சிலபஸ் படி எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்ல ஹோல் மூவ் ஆகுது. அப்போ ஹோலோட சார்ஜ் வேல்யூ ஈ தான். இதுல ஏஇ 7 கேன்சல் ஆகி கிராஸ் பண்ணா 5:4ன்னு ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். சிம்பிள் ஆனா இம்பார்ட்டன்ட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட ஃபார்முலாஸை நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 போறோம். விச் ஒன் ஆஃப் தி டயோட் இஸ் 1 ஃபார்வர்ட் பயாஸ் 2 ரிவர்ஸ் பயாஸ்ட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரியேப்பா. பி சைட்ல -2 இருக்கு, என் சைட்ல கிரவுண்ட் ஆயிருக்கு. அப்ப -2 மைனஸ் ஆஃப் 0 சால்வ் பண்ணா -2ன்னு வருது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ். ரெண்டாவது டயகிராம்ல பி சைட்ல கிரவுண்ட் ஆயிருக்கு 0, என் சைட்ல -2. அப்ப 0 மைனஸ் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு +2. அப்ப அது ஃபார்வர்ட் பயாஸ். ஆன்சர் பிளஸ்ல வந்தா ஃபார்வர்ட், மைனஸ்ல வந்தா ரிவர்ஸ். சிம்பிள். 6th ஓவர். 7th கொஸ்டின் நம்ம போன கிளாஸ்லயே படிச்சிட்டோம். அடுத்து 8th கொஸ்டின். தி ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் ஃபார் எ சிலிக்கான் டயோட் இன் தி கிவன் சர்க்யூட் இஸ். இங்க இருந்து இந்த மாதிரி சர்க்யூட் பேஸ்ட் ப்ராப்ளம் நிறைய பார்க்க போறோம். லேட்டஸ்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் பாப்புலரா இருக்கு.
ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டு கரண்ட்டை கால்குலேட் பண்ணுங்க, கரண்ட்டை மெஷர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா முதல்ல டயோடு என்ன கனெக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ட்ரையாங்கிள் தான் பி சைடு, பி சைடு பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ஃபார்வர்ட் பயாஸ். இந்த மாதிரி சர்க்கியூட்ல நீங்க ரெண்டு பக்கமும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைடு பார்த்தா போதும். டயோட ட்ரையாங்கிள் வந்து பி சைடு, அது பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு ஆன் ஆகும், கரண்ட் இருக்கும், அப்ப அம்மீட்டர்ல கண்டிப்பா ரீடிங் வரும். இதே ரிவர்ஸ் பயாஸ்ல நீங்க கரண்ட் ஜீரோன்னு இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிடலாம். இப்ப கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? சர்க்கியூட்ல ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிடலாம். ஓம்ஸ்ல அப்படி கரண்டோட ஃபார்முலா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் 3 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 200 ஓம், டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்ப இத சிலிக்கான் டயோட்னு சொல்லிட்டாங்க. சிலிக்கான் டயோடு வந்து 0.7 வோல்ட் வரையும் எந்த கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஏன்னா அது வரையும் டிப்ளிஷன் லேயர் வேனிஷ் ஆகிட்டு இருக்கும். ஜெர்மானியம் டயோட் 0.3 வோல்ட் வரையும் எந்த கரண்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதை நீங்க நீ வோல்டேஜ் இல்ல கட்டின் வோல்டேஜ்னு சொல்லணும். அந்த வோல்டேஜை நீங்க மைனஸ் பண்ணிக்கிறேன், அதனாலதான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் படிச்ச தியரிக்குள்ள போறேன். டயோடஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ல பாருங்க, கர்வை பாருங்க, முதல் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு கரண்டே வராது, ஏன்னா டிப்ளிஷன் லேயர் வேனிஷ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப டிப்ளிஷன் லேயருக்கான வோல்டேஜை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் வோல்டேஜ்ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அதனாலதான் 3 மைனஸ் 0.7. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல ஐடியல் டயோட் அப்படிங்கிற வேர்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 0 போட்டுக்கலாம். சிலிக்கான் டயோட்னா 0.7, ஜெர்மானியம் டயோட்னா 0.3. நாளைக்கு அவங்களே ஒரு டயோடு போட்டு 0.4ன்னு கொடுத்தாங்கன்னா நீ 0.4 போட்டு கொடுத்தா கொடுத்ததை பயன்படுத்து, இல்ல வார்த்தைக்கு தகுந்த வோல்டேஜை பயன்படுத்து. ஐடியல்னா 0 போட்டு. இதான் ஆன்சர். ஆம்பியர்ல வரும், நான் மில்லி ஆம்பியருக்கு மாத்திருக்கேன். ஆல்சோ சில நேரங்கள்ல டயோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. டயோடு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல டயோட் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம்னு கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி எதுவும் கொடுக்கலன்னா விட்டுறலாம். எப்ப எந்த ப்ராப்ளத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல முடியாது, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க பண்றதுக்கு நாம ரியாக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்க்க போறோம். அடுத்தடுத்த ப்ராப்ளத்துல இன்னும் உனக்கு ஐடியாஸ் கிடைக்கும். 9th ப்ராப்ளம் போன கிளாஸ்லயே முடிச்சிட்டோம். அடுத்து 10th ப்ராப்ளம். 10th ப்ராப்ளமும் கொஞ்சம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம். Mobility of electrons in a semiconductor is defined as the ratio of their drift velocity to the applied electric field. If for n-type semiconductor, the density of electron is 10 power 19 meter power minus 3 and their mobility is 1.6 meter squared by volt second, then resistivity of the semiconductor. Since it is an n-type semiconductor, contribution of holes is ignored. அதாவது மொபிலிட்டியை டிஃபைன் பண்றாங்க. drift velocity per applied electric field, மொபிலிட்டியோட டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. n-type semiconductorோட எலக்ட்ரான் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, மொபிலிட்டி வேல்யூவும் கொடுத்துட்டு ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க. n-typeங்கிறதுனால ஹோலை பத்தி பாதர் பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் பா. ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலாவை நீங்க ரெடி பண்ணணும், அந்த ஃபார்முலால மொபிலிட்டி வரும், அந்த மாதிரி ஃபார்முலாவை ரெடி பண்ணணும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ரெசிஸ்டிவிட்டினா நான் ஆல்வேஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிற ஃபார்முலா R is equal to rho L by A. அந்த ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ண சொல்லுவேன் எப்பயும். அப்படி பண்ணா ஒரு 4-5 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஓம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் எடுக்கிறேன். ஓம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் என்ன அப்படின்னா J is equal to sigma into E. இதுல சிக்மாவை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா 1 by sigma is equal to E by J ன்னு வரும். இந்த 1 by sigma தான் ரெசிஸ்டிவிட்டி, சிக்மா கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் ரெசிஸ்டிவிட்டி. அப்ப ரெசிஸ்டிவிட்டிக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை கரண்ட் டென்சிட்டின்னு ஒரு ஃபார்முலா வருது. கரண்ட் டென்சிட்டியோட ஃபார்முலா NEVD. இது நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சிருக்கோம். மொபிலிட்டியோட டெஃபினிஷனும் நாம படிச்சிருக்கோம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதே கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சிருக்கோம். இவங்களும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற E by VDக்கு பதில் 1 by மொபிலிட்டின்னு போட்டா, இப்ப டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். N எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் அது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 10 power 19.
இ எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ அது நம்மளுக்கு தெரியும். மொபிலிட்டி 1.6 இருக்கு. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்து நீங்க இப்ப நான் ஆஃபர் பண்ணிருக்கிற இந்த ஃபார்முலாவை இப்படியும் டெரைவ் பண்ணலாம். இல்ல ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை எல் இருந்து ரோ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் ஓம்ஸ்ல அப்படி வி பை ஐன்னு எழுதுறது, அப்படியே அப்டேட் பண்ணி இப்படி வரலாம். ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி அது உன்னோட விருப்பம். நான் ஏற்கனவே சொன்னதான் 5th கொஸ்டின்லேயே சொன்னேன்ல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட எந்த ஃபார்முலா அப் டு ஓம்ஸ்ல வரை இருக்கிற எந்த ஃபார்முலா வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எங்க செமிகண்டக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ அடுத்து 11th ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் போட்டுக்குது. ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான் டயோட் start conducting at 0.3 volt and 0.7 volt respectively in the following figure. If germanium diode connections are reversed, the value of V0 changes by assuming that the germanium diode has large breakdown voltage. பொதுவா ரிவர்ஸ் பயாஸ்ல வோல்டேஜ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா டயோடு டேமேஜ் ஆயிடும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு, அதனால டயோடு டேமேஜ் ஆகாதுங்கிறத இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த பிராக்கெட் கண்டென்ட் எனக்கு ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அட்டெம்ப்ட் 1ல 2 டயோடுமே ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் இருக்கு பாருங்க. ஏன்னா பேட்டரியோட பிளஸ் டயோடோட ட்ரையாங்கிள் சைடுல கனெக்ட் ஆயிருக்கு. டயோடோட ட்ரையாங்கிள் சைடு பி சைடு. அப்ப 2 டயோடுமே ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப 2 டயோடுமே வேலை செய்யும். ஆனா சிலிக்கான் 0.3 வோல்ட்டுக்கு அப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜெர்மானியம் 0.7 வோல்ட்டுக்கு அப்புறம் தான் வேலை செய்யும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஜெர்மானியம் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே சிலிக்கான் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஜெர்மானியம் வேலை செய்யும். டயோடு வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? டயோடு வழியா கரண்ட் பாஸ் ஆகுது, டயோடு ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு தியரி எக்ஸ்பிளனேஷன்ல இப்படிதான் சொல்லியிருப்பேன். ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு வந்து டர்ன்ட் ஆன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப ஆன் ஆயிடுச்சு. அப்ப இது வழியா கரண்ட் போகும். ஆன் ஃபுல் கரண்ட் போகுதுன்னா இது ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி. ஷார்ட் சர்க்கியூட்ல இந்த லைன்ல ஹெவி கரண்ட் போச்சுன்னா இந்த லைன் வேலை செய்யாது. திஸ் டயோட் இஸ் ரெடி டு ஒர்க் ஆஃப்டர் 0.7 வோல்ட். ஆனா 0.7 வோல்ட் இங்க வரவே வராது. அது அந்த அந்த லாஜிக்கே இந்த டயோடுக்கு சப்போர்ட் ஆகாது. சின்ஸ் இட் வில் பி ஷார்ட் சர்க்கியூட்டட், இட் வில் பி ஒர்க்கிங். அப்ப எல்லா கரண்ட்டும் ஜெர்மானியம் வழியா போயிடும். இது வழியா எந்த கரண்ட்டும் போகாது, வேலையும் செய்யாது. கனெக்ஷன் ஃபார்வர்டு. ஆனா இவன் முன்னாடியே வேலை செய்யறதுனால எல்லாத்தையும் இவன் எடுத்துட்டு போயிடுவான். இவன் வேலை செய்ய மாட்டான். இவனுக்கு ஒரு 0.3 வோல்ட் வேஸ்ட் ஆயிரும். 12 வோல்ட்ல 0.3 வோல்ட் ஜெர்மானியமுக்கு போயிருச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து 11.7 வோல்ட்னு இருக்கும் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல. அதான் இங்க அவுட்புட் வோல்டேஜ் 11.7 வோல்ட்னு எழுதிட்டான். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல இவன் தான் வேலை செய்வான். இவன் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும் இவனுக்கு முன்னாடியே அவன் வேலை செய்யறதுனால எல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு போயிடுவான். செகண்ட் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜெர்மானியம் டயோட ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஜெர்மானியம் டயோட ரிவர்ஸ் பண்ணிட்டா அது ரிவர்ஸ் பயாஸ் ஆயிடும். ரிவர்ஸ் பயாஸ்ல நம்மளுக்கு டயோடு ஆஃப், கரண்டே இருக்காது. அதனால நான் அவனை தடையுமே தெரியாம அழிச்சிட்டான். அப்ப ஆப்வியஸ்லி சிலிக்கான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சிலிக்கான் 0.7 வோல்ட்டுக்கு அப்புறம் தான் வேலை செய்யணும். அப்ப 12 வோல்ட்ல 0.7 வோல்ட் சிலிக்கானுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 11.3 வோல்ட் அவுட்புட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சிச்சுவேஷனோட அவுட்புட் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல 11.7, செகண்ட் சிச்சுவேஷன்ல 11.3, ரெண்டையும் கழிச்சா 0.4. நானா இந்த கொஸ்டினை கண்ணால பார்த்து எழுதிடுவேன் ஆன்சரை. ப்ரொசீட்லாம் கிடையாது. நீ அதே இடத்துக்கு வர்ற அளவுக்கு தெளிவா படி. ஃபார்வர்ட்ல இது ரெண்டுமே ஃபார்வர்ட் வேலை செய்யுது ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல. ஆனா இவன் இமீடியட்டா வேலை செய்யறதுனால, இவன் லேட்டா வேலை செய்யறதுனால எல்லா கரண்ட்டும் இதுக்குள்ள போகுது. இது இன்எஃபெக்டிவா மாறுது. 0.3 வோல்ட் இதுக்கு வேஸ்ட் ஆகி ரிமைனிங் 11.7 கிடைக்குது. இதுல டயோட் கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ஜெர்மானியம் இனிமேல் ரிவர்ஸ் பயாஸ் டோட்டலாவே வேலை செய்யாது, சிலிக்கான் வேலை செய்யும். வேலை செய்யாதவன நான் ஹைட் பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். இங்கேயும் நீங்க அழிச்சுக்கலாம், சிலிக்கான் அழிக்கிறதுனால அழிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இதுல உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் 11.3 வருது. ரெண்டையும் டிஃபர் பண்ணா 0.4. இதான்ப்பா 11th கொஸ்டினுக்கான. அடுத்து 12th கொஸ்டின். தி சர்க்யூட் shown below contains two ideal diode each with forward resistance of 50 ohm. If the battery voltage is 6 volt, the current through 100 ohm resistance in amperes. அதாவது இந்த சர்க்யூட்ல 100 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்படி சர்க்கியூட் கொடுத்துட்டா எந்த டயோட்லாம் ஃபார்வர்ட் பயாஸ், எந்த டயோட்லாம் ரிவர்ஸ் பயாஸ்னு செக் பண்ணுங்க. பேட்டரியோட பிளஸ் ட்ரையாங்கிள் சைட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அப்ப இது பி சைடு. ஸோ பேட்டரியோட பிளஸ் பி சைட்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால டயோடு 1 ஃபார்வர்ட் பயாஸ், பேட்டரியோட பிளஸ் என் சைட்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால டயோட் 2 ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்ல டயோடு வேலை செய்யாது, கரண்ட் 0. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரூல் படி கரண்ட் 0னா இதை தடையுமே தெரியாம அழிச்சிடலாம். அப்ப இந்த லைனே நான் அப்படியே காலி பண்ணிட்டு சர்க்கியூட்டை சிம்பிளா டிரா பண்ணிட்டேன். ஃபார்வர்ட் பயாஸ்ல வேலை செய்யற அந்த டயோடு D1 150 ஓம், இந்த 100 ஓம் 6 வோல்ட் பேட்டரி இந்த மாதிரி போட்டேன். அவ்வளவுதான். இப்ப ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சாதாரண சீரிஸ் சர்க்கியூட், சாதாரண சீரிஸ் சர்க்கியூட்ல ஓம்ஸ்ல அப்படி கரண்ட் கண்டுபிடிச்சலாம். ஓம்ஸ்ல அப்படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி 6 ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு 100, இது 150. சீரிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி 250ன்னு போட்டிருக்கேன். டயோடோட ரெசிஸ்டன்ஸ் 50 ஓம்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த 8th கொஸ்டின்லேயே சொன்னேன், டயோட் ரெசிஸ்டன்ஸ் ஏதாவது கொடுத்தா நீங்க சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ஐடியல் டயோட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே சிலிக்கான்னா நான் இங்க -0.7, ஜெர்மானியம்னா -0.3 போடுவேன். என்னோட சர்க்கியூட்ல டயோட் இருந்தாதான் அந்த நம்பர் போடணும். டயோடு வந்து இருக்கு, அந்த நம்பர் போடலாம். நான் இவங்க ஐடியல் டயோட்னு சொல்றதுனால நான் எதுவும் போடலாம். இதான்ப்பா 12th கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிச்சாச்சுப்பா. பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறாங்க, இந்த சர்க்கியூட் பேஸ்டு ப்ராப்ளம் நிறைய கேட்கறாங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா JEE 2020ல டயோட பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தான் உனக்கு டீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த JEE 2020யோட PDF உனக்கு நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். நீ மறந்துடாம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. நான் கொடுத்த ஃபைல்ல அது மிஸ் ஆயிருக்கு, நான் அது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்ப நீ இப்ப வந்து போர்டை தான் அதிகமா பார்க்கணும், டிஸ்பிளேவை தான் அதிகமா பார்க்கணும். ஏன்னா என்னது, நீ வந்து நோட்ஸை போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நோட்ஸ் இப்ப நான் உனக்கு என்ன பண்ணேன், பிரிண்டடா கொடுக்கல. நீ மொபைல்ல போய் நோட்ஸை தேடுறேன்னு தேடிக்கிட்டு இருக்காது. நீ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோ, அது உன்னோட பொறுப்பு. இப்ப நான் என்ன பண்றேன்னா சில ப்ராப்ளம் இந்த டயோட் லாஜிக்ஸ்ல, ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோட் ஆன், ரிவர்ஸ் பயாஸ்ல ஆஃப், இந்த லாஜிக்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. அதை தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பாருங்க என்ன இருக்கு. When a diode is forward biased, it has a voltage drop 0.5 volt. The safe limit of current through the diode is 100 milliampere. If a battery of EMF 1.5 volt is used in the circuit, the value of minimum resistance to be connected in series with the diode so that current does not exceed the safe limit. ஒரு டயோட்ல 100 இல்ல 10 மில்லியாம்பியர் வரையும் கரண்ட் போலாம், இதுதான் சேஃப் கரண்ட். டயோடோட ஒரு 1.15 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்றாங்க. இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணி இந்த கரண்டோட ஜாஸ்தி கரண்ட் போயிடக்கூடாது, அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கிறாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு டயோடு போட்டேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல போட்டிருக்கேன், இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் படி பேட்டரி 1.5 வோல்ட், பாஸ் ஆகிற கரண்ட் 10 மில்லி ஆம்பியர், டயோடோட வோல்டேஜ் டிராப் அவங்களே சொல்லிட்டாங்க 0.5 வோல்ட். இப்ப ஆர் வேணும். ஓம்ஸ்லா ஃபாலோ பண்ணுங்க, இது ஒரு சீரிஸ் சர்க்யூட். ஓம்ஸ்லா படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் 10 மில்லி ஆம்பியர், அதை ஆம்பியரா மாத்திட்டாங்க. பேட்டரி எவ்வளவு இருக்கு பாருங்க, 1.5 வோல்ட், அதை எழுதிட்டாங்க. மைனஸ் இந்த டிராப் ஏதாவது டயோடு வேலை செய்யறதுக்கு இவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படுதுன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க, அதை போட்டிருக்கணும். ஏற்கனவே சொன்னா சிலிக்கான்னா -0.7, ஜெர்மானியம்னா -0.3, ஐடியல்னா 0. அவங்களே ஒரு நம்பர் கொடுத்தா அதை போட்டுக்க வேண்டியது பை ஆர். சிம்பிளிஃபை பண்ணி ஆர் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினை டிக் பண்ணிடு. நான் இந்த டயோட் பேஸ்டு கொஸ்டின்ஸா தான் நடத்த போறேன், ஏன்னா அது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அது ரிலேட்டடா மட்டும் டீச் பண்றேன். அடுத்து நான் என்ன பண்றேன்னா 10th கொஸ்டின் போறேன். என்ன இருக்கு இந்த ஃபிகர், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. ஏபிக்கு அக்ராஸா உள்ள வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த டயோடு என்ன பயாஸ்னு செக் பண்ணணும். பேட்டரியோட பிளஸ் பி டைப்போட கனெக்ட் ஆயிருக்கு, அப்ப டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் வேலை செய்யும், கரண்ட் பாஸ் ஆகும். இந்த டயோடோட சிம்பிள் உங்களுக்கு டிஸ்டர்ப்டா தோணுச்சுன்னா நீங்க
டயோட தூக்கிட்டு ஒரு ஒயர் போட்டுக்கலாம். ஏன்னா ஒயர் வழியாகவும் கரண்ட் பாஸ் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ்ல டயோடு ஆன் ஆகுதுன்னா அது ஒயர் மாதிரி மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் அன்ஈஸியா ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. ஏன்னா சர்க்யூட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. சீரிஸ் சர்க்யூட்னா எனக்கு ஃபீல் ஆகாது. நெட்வொர்க் காம்ப்ளெக்ஸா இருந்தா எனக்கு ஃபீல் ஆகும். அதனால நான் இந்த டயோட தூக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஒயர் அப்பியரன்ஸ் போட்டேன். பொதுவா பேட்டரில இருந்தா கரண்ட் டெலிவர் ஆகும். ஐன்னு போட்டிருக்கேன். இந்த கரண்ட் வந்து இங்க 2ஆ பிரியுது. ஏன் கரண்ட் 2ஆ பிரியுதுன்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பேரலலா இருக்குது. கிளியரா தெரியுது. நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில தெளிவா பார்த்திருக்கோம். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலலா இருக்குன்னா, 2 ரெசிஸ்டன்ஸோட பிகினிங் ஒரே பாயிண்ட்ல இருக்கணும், எண்டும் ஒரே பாயிண்ட்ல இருக்கணும்ட்டு. அது இல்லாம அப்பியரன்ஸ் வைஸும் இது பேரலல்னு கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. அதனால இந்த 10 கிலோ ஓமையும் 10 கிலோ ஓமையும் பேரலல் பண்ணி 5 கிலோ ஓமா மாத்திட்டான். இப்ப இது ஒரு சாதாரண சீரிஸ் சர்க்யூட்டா மாறிடுச்சு. சாதாரண சீரிஸ் சர்க்யூட்னா ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 30 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 15 கிலோ ஓம், அதை ஓமா மாத்திட்டான். சால்வ் பண்ணா 2 into 10⁻³ ஆம்பியர்னு வருது. ஸோ ப்ராப்பரா ஃபார்வர்ட்ல சால்வ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணு. ஏன் ரிவர்ஸ் போறோம்? உங்களுக்கு வந்து இங்க கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் தான் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பொட்டன்சியல் டிராப் அக்ராஸ் ஏபி அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் தான் இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கும். அப்ப பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற 2 into 10⁻³ ஆம்பியரை இந்த இடத்துல போட்டேன். இந்த கரண்ட் வந்து தான் 2ஆ பிரியுது. 10 கிலோ ஓம் 10 கிலோ ஓம்னு 2 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால கரண்ட் ஈவனா டிவைட் ஆயிடும். அப்ப இங்க 1 into 10⁻³ ஆம்பியர், இங்கேயும் 1 into 10⁻³ ஆம்பியர். இதை வச்சு ஏபியோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் 1 into 10⁻³ into ரெசிஸ்டன்ஸ் 10 கிலோ ஓம். சால்வ் பண்ணா 10 வோல்ட். கொஞ்சம் டயோடு கொடுத்து பேரலல் நெட்வொர்க் வந்துருச்சுன்னா ப்ராப்பரா ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வாங்க. நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில சால்வ் பண்ண அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் முடிச்சாச்சு. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 12 போறேன். தி கரண்ட் ஐ இன் தி நெட்வொர்க் இஸ். இந்த நெட்வொர்க் கொடுத்துட்டு கரண்ட் கேட்டிருக்காங்க. நெட்வொர்க்ல டயோட்லாம் இருந்ததுன்னா நீங்க வீஸ்டோன் பிரிட்ஜ் அப்படியெல்லாம் ஆரம்பத்துல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல யார் ஃபார்வர்ட் பயாஸ், யார் ரிவர்ஸ் பயாஸ்னு பாருங்க. ஃபார்வர்ட் பயாஸ்னா டயோட வச்சுக்கலாம். டயோட தூக்கிட்டு ஒரு ஒயர் மாதிரி போட்டுக்கலாம். ரிவர்ஸ் பயாஸ்னா ஆஃப் அழிச்சு விட்டுறலாம். அப்ப பேட்டரியோட பிளஸ் என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த இடத்துல என் டைப்புக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இந்த டயோட் ரிவர்ஸ் பயாஸ். அதே மாதிரி பேட்டரியோட மைனஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா, டயோட பி சைடுக்கு ஜாயிண்ட் ஆகுது. அப்ப இதுவும் ரிவர்ஸ் பயாஸ். அப்ப இந்த ஆமையும் எரேஸ் பண்ணிடலாம், இந்த ஆமையும் எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிட்டு டயக்ராம் வரையணும். நான் தெளிவா போட்டிருப்பேன் பாருங்க. பிளஸ் என் சைடோட இருக்கு ரிவர்ஸ் பயாஸ். டயோட ஆஃப், கரண்டே இருக்காது, அழிச்சிடலாம். தடையமே தெரியாம அழிச்சிடலாம். மைனஸ் என்ன ஆகுதுன்னா டயோட பி சைட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஏதாவது ஒரு சைடு செக் பண்ணா போதும் நெட்வொர்க்லாம். அப்ப இதையும் நீங்க ரிவர்ஸ் பயாஸ்ங்கிறதுனால அழிச்சிடலாம். அழிச்சிட்டு டயக்ராம் வரைஞ்சா இப்படி இருக்கு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இந்த போர்ஷனும் காலி, இந்த போர்ஷனும் காலி. இப்ப கிளியரா தெரியுதுப்பா, சர்க்யூட் சீரிஸ், ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்ப சீரிஸ் சர்க்யூட்னா நீ டைரக்டாவே ஓம்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓம்ஸ்ல அப்படி கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 9 வோல்ட். ரெசிஸ்டன்ஸுக்கு பதில் இந்த ஒரு 5, 10, 5, 10 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 30 வருது. அப்ப 3/10 0.3 ஆம்பியர். பார்க்க பயங்கரமா இருக்கும். ஆனா சர்க்யூட்ல டயோடு வந்துச்சுன்னா சில டயோடு ஃபார்வர்ட் பயாஸ், சில டயோடு ரிவர்ஸ் பயாஸ்னு சிலது சீன்ல இருக்கும், சிலது இருக்காது. இருந்தா சேர்த்துக்க போறோம், இல்லைன்னா விட்டுட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து என்ன? இது நம்ம பார்த்த 8th கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம ஒரிஜினல் நோட்ஸ்ல 8th கொஸ்டின் பார்த்தாலும் அதே தான் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. வாட் வில் பி தி ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் ஃபார் தி சிலிக்கான் டயோட் இன் தி கிவன் சர்க்யூட்? முதல்ல ரீடிங் கிடைக்குமான்னு பாருங்க. கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா பிளஸ் ஆஃப் பேட்டரி கனெக்டட் டு பி சைட் ஆஃப் டயோட். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ். அப்ப அம்மீட்டர்ல ரீடிங் வரும். சாதாரண சீரிஸ் சர்க்யூட் ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 3, ரெசிஸ்டன்ஸ் 200. டயோடு இருக்கு, சிலிக்கான் டயோட்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. அப்போ -0.7 போட்டுருக்கு. உங்க சர்க்யூட்ல டயோடு இருக்கு, அந்த டயோடோட நேமோ இல்ல வோல்டேஜோ கொடுத்தாங்கன்னா அதை அக்கௌண்ட் பண்ணிக்கணும்.
சர்க்கியூட்ல டயோடு வரல, அழிஞ்சிருச்சுன்னா அது நாட் அக்கௌண்டபிள். ஐடியல் டயோட்னாலும் எதுவும் போட. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இந்த ப்ராப்ளமும் ஓவர். அடுத்த ப்ராப்ளம் போகும். 17. Determine the current flowing in the circuit where two ideal diodes are connected in parallel as shown below. ரெண்டு டயோடு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. சர்க்கியூட் கரண்ட் கேட்டிருக்காங்க. சர்க்கியூட் கரண்ட்னா பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட். பேட்டரியோட பிளஸ் டயோடு 1ல பி சைட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ஃபார்வர்ட் பயாஸ். பேட்டரியோட பிளஸ் டயோடு 2ல என் சைட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இது ரிவர்ஸ் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்னா இவன் வேலை செய்வான். ரிவர்ஸ் பயாஸ்னா இது வேலை செய்யாது. வேலை செய்யாத டயோடு, ஆஃப் டயோடு, கரண்ட் இல்லாத டயோட நீங்க தடையுமே தெரியாம அனுப்பிச்சிடலாம். அப்ப எனக்கு அடுத்த டயக்ராம் என்ன ஆகும்னா இது ஃபுல்லாவே காலி ஆகும். இது மட்டும் தான் வரும். நவ் இட் இஸ் சீரிஸ் சர்க்கியூட். சீரிஸ் சர்க்கியூட்ல ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 25 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 5 + 10 15. சால்வ் பண்ண ஆன்சர் வந்து முடிச்சாச்சுப்பா. எல்லா ப்ராப்ளத்திலையும் ஒரே லாஜிக், ஒரே ஸ்டைல் தான். நெட்வொர்க் ஆர் சர்க்கியூட் அப்பியரன்ஸ் மாறுறதுனால சால்விங்லயும் லைட்டா ஸ்டெப்ஸ் மாறுது. பட் கீ பாயிண்ட்லாம் எதுவும் மாறல. கொஸ்டின் நம்பர் 20 ஒரு டம்மி கொஸ்டின் தான். Temperature of piece of copper and piece of undoped silicon is raised from 300 Kelvin to 400 Kelvin. Describe the behavior of resistance of both materials with the changing temperature. Temperature rise ஆகுதுப்பா 300 to 400. அப்ப காப்பர் அண்ட் சிலிக்கானோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னு கேட்கறாங்க. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காப்பர்ல அதிகமாகும், சின்ஸ் காப்பர் கண்டக்டர். டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக சிலிக்கான்ல ரெசிஸ்டன்ஸ் குறையும், சின்ஸ் சிலிக்கான் வந்து செமிகண்டக்டர். இது இந்த சாப்டருக்கான கொஸ்டின் கிடையாது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கான கொஸ்டின். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலே நாம ரெசிஸ்டன்ஸ் வெர்சஸ் டெம்பரேச்சர்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு டேபிள்ல இதை நீட்டா எழுதி வச்சிருப்போம். அதை பேஸா வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட முதல் 6 கொஸ்டின் ரிலேட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. அதாவது டயோடு பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப அடுத்து நாம டயோடோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்க்கணும். இப்ப இதுவரையும் நடத்துறதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட் சாட் பண்ணலாம். நான் ஏன் அட்டஸ்டிச்சா நடத்திட்டேன்னா ஏறக்குறைய எல்லா ப்ராப்ளமும் ஒரே ஸ்டைல் தான். அதனால நடுவுல பெருசா பிரேக் விடல, கண்டினியூஸா நடத்திட்டேன். ஒரு 1/2 hour கிட்ட பார்த்தாச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். சிம்பிளா இருக்கும்ப்பா. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா டைம் சேவ் ஆகும், ஆன்சரையும் கரெக்டா எழுதிடலாம். சொதப்பிடாதீங்க. பாருங்க, ஒரே ஸ்டைல்னால் நான் நிறைய ப்ராப்ளம் நடத்துறதுக்கு காரணம் நீ எந்த சொதப்பலும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? செக் பண்ணுங்க, பாருங்க. ஓகேப்பா. இப்ப டயோடோட அப்ளிகேஷனுக்குள்ள போவோம். நம்மளோட அடுத்த டைட்டில் டயோடஸ் ரெக்டிஃபையர். முதல்ல ரெக்டிபிகேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்டா மாத்துற ப்ராசஸுக்கு பேர் தான் ரெக்டிபிகேஷன். அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ற சர்க்கியூட்டுக்கு பேர் தான் ரெக்டிஃபையர். அந்த சர்க்கியூட்ல நாம டயோடு யூஸ் பண்ணா டயோடஸ் ரெக்டிஃபையர்னு சொல்லலாம்.
ஆல்டர்னேட்டிங்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி வரும். டைரக்ட் கரண்ட்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இத பியூர் டிசின்னு சொல்லுவோம். நாம நார்மலா ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ல பியூர் டிசியை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வர பல்சேட்டிங் டிசியை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த பல்சேட்டிங் டிசியை ஃபர்தரா நம்ம என்ன பண்ணா ஃபில்டர் அண்ட் ரெகுலேட்டர்ல ஆஃபர் பண்ணி பியூர் டிசியா மாத்தணும். பல்சேட்டிங் டிசியை ப்ரொடியூஸ் பண்ற வரையும் தான் நம்ம சிலபஸ் இருக்கு. அதை இந்த மாதிரி பியூர் டிசியா மாத்துற அந்த ஃபில்டர் கம் ரெகுலேட்டர் பத்தி எதுவும் பெருசா பேசல. அப்ப எப்படி ஆல்டர்னேட்டிங் கரண்டா டைரக்ட் கரண்டா மாத்துறது, பல்சேட்டிங் டிசியா எப்படி மாத்துறது வித் ஹெல்ப் ஆஃப் டயோட், அதை தான் நாம படிக்க போறோம். அதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல நான் முதல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வரைஞ்சுக்கிறேன். இது டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள். பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் போட்டிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மரோட கோரை இப்படி ரெப்ரசென்ட் பண்றேன். எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணலாம்ப்பா. இது டிரான்ஸ்ஃபார்மரோட சிம்பிள். நம்மளோட இபி சப்ளையை தான் சிங்கிள் பேஸ் ஏசி சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதை பிரைமரி வைண்டிங்ல கனெக்ட் பண்ணி அந்த ஏசி சப்ளையை ஸ்டெப் டவுன் பண்றேன். ஏன்னா நான் இங்க கனெக்ட் பண்ணிருக்கிறது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். நார்மலா சிங்கிள் பேஸ் ஏசி வந்து மேக்ஸிமம் 230 வோல்ட் வரும். 220 to 230. நான் 12 வோல்ட்டா ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா டிசி எப்பயுமே நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் கமர்ஷியலா தேவைப்படாது. 12 வோல்ட், 15 வோல்ட், 9 வோல்ட் இவ்வளவுதான் டிசி தேவைப்படும். நீங்க இபி சப்ளைல இருக்கிற 230 வோல்ட் ஏசிய 230 வோல்ட் டிசியா மாத்திட்டீங்க. தப்பி தவறி அந்த 230 வோல்ட் டிசியை தொட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தியில குத்தி அப்படியே கிண்டுனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிச்சு இறந்துருவோம். ஏன்னா டைரக்ட் கரண்ட் தொட்டு உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வேரி ஆகும். அப்ப கை ஆடிக்கிட்டே இருக்கும் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சா. அப்ப 0 கிராஸ் ஆகுறப்ப நம்ம கையை வெளியே எடுத்துக்கலாம். இல்ல யாராவது கட்டை எடுத்து அடிச்சு நம்ம கை வெளியே வரலாம். ஆனா டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரைட்டால இருக்கும். அப்ப எதிர்பாராம நீ சிரிச்சுக்கிட்டே போய் தொட்டுட்ட, சிரிச்சுட்டே சுத்துருவ. ரெக்கவர் பண்ண முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம். அதனால கமர்ஷியலா டிசி வந்து ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே இருக்காது. லோ வோல்டேஜ் தான் 12 வோல்ட், 9 வோல்ட், 15 வோல்ட் இதெல்லாம் பேட்டரியிலே கிடைக்கும். பேட்டரியில நம்ம ஜெனரேட் பண்றோம், ஓகே தான், பேட்டரி சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டிசி வேணும் அப்படின்னா நான் ரெக்டிஃபையர் போட்டு டிசி ரெடி பண்ணிக்கிறது நல்ல மெத்தடு. அதனால அதை டிசைன் பண்றோம். டயோடோட ஒரு மேஜர் அப்ளிகேஷன் இந்த ரெக்டிஃபையர். அதனால நார்மலா இபில கிடைக்கிற 230 வோல்ட் ஏசிய உங்களுக்கு எவ்வளவு டிசி வேணும், 12 15 அப்ப 15 வோல்ட் ஏசி இல்ல 15 வோல்ட் சாரி 12 வோல்ட் ஏசியா ஸ்டெப் டவுன் பண்ணிருங்க. அந்த ஸ்டெப் டவுன் இன்புட் வோல்டேஜ் தான் இந்த வேவ் ஃபார்ம். இந்த செகண்டரில இருந்து வர இன்புட் தான் வேவ் ஃபார்ம். செக் பண்ணா 12 வோல்ட் இருக்கும். இப்ப இந்த ஏசியை டிசியா மாத்தணும். அதுக்கு ஒரு டயோடு, அதுக்கப்புறம் லோடு ஒண்ணு கனெக்ட் பண்ணிருக்கேன். லோடுனா என்ன? இப்ப ஒரு மோட்டார் இருக்கு, டிசி மோட்டார். அதை நீ சுத்த வைக்கணும்னு ஆசைப்படுற, அது ஒரு 12 வோல்ட் மோட்டார்னா அப்ப லோடா நீ அந்த மோட்டாரை கனெக்ட் பண்ணணும். அதான் லோடு. எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டையும் நம்ம ரெசிஸ்டன்ஸா பார்க்கலாமா, அதனால அதோட ரெசிஸ்டன்ஸா ஆர்எல்னு போட்டிருக்கேன். உன் மொபைலை நீ சார்ஜ் பண்ணணும், அப்போ உன் மொபைலை நீங்க கனெக்ட் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் லோடு. இதான்ப்பா சர்க்யூட் டயக்ராம். இதுல ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்னங்கிறத நான் இப்போ உனக்கு ஒரு ஸ்டோரியா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஹை வோல்டேஜ் டிசி தேவைப்படாது, லோ வோல்டேஜ் தான் தேவைப்படும், அதனாலதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோன்னு ஒரு ஸ்டோரியா சொன்னால அது மேண்டேட்டரி கிடையாது. அதை நீ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீ சர்க்யூட்டுக்கு ஒரு மினிமம் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பாசிட்டிவ் சைக்கிள்ல என்ன ஆகும், நெகட்டிவ் சைக்கிள்ல என்ன ஆகும் அதை ஹைலைட் பண்ணா போதும். இன்னும் தெளிவா சொல்றதுன்னா நோட்ஸ்ல நான் என்ன இருக்கோ அதை எழுதினாவே போதும். அதுக்கு பயங்கரமா ஸ்டேட்மெண்ட் கூட எழுத தேவையில்லை. இப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைக்கிள். பாசிட்டிவ் சைக்கிள்ல இந்த இடம் பிளஸ் ஆயிரும், இந்த இடம் மைனஸ் ஆயிரும். டயோட பி சைடு பிளஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப டயோடு ஆன், அதை எழுதணும். டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆன் ஆயிடுச்சுன்னா டயோடு வழியா கரண்ட் பாஸ் ஆகும். பொதுவா கரண்ட் பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் நம்ம எப்பயுமே கரண்ட் டைரக்ஷன் போடுவோம். பிளஸ் S1ஓட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப S1ல இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகி டயோடு வழியா போய் லோடுக்கு போய் S2ல வந்து முடியும். கரண்ட் டைரக்ஷன் இதான். S1 டயோடு, லோடு S2. அப்ப கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது.
இந்த கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா அவுட்புட் வோல்டேஜ் வி அவுட் கிடைச்சிரும். அதை டிரா பண்றேன். முடிஞ்சது. அடுத்து நெகட்டிவ் சைக்கிள். நெகட்டிவ் சைக்கிள்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் மைனஸ் ஆயிரும், இந்த இடம் பிளஸ். அப்ப பி டைப்ல மைனஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப டயோடு ரிவர்ஸ் பயாஸ் ஆஃப். ரிவர்ஸ் பயாஸ்னா கரண்டே இருக்காது. கரண்ட் ஜீரோனா நீங்க பிளாட் லைன் போட்டுரும். கரண்ட் ஜீரோனா வோல்டேஜ் ஜீரோ. அப்ப அவுட்புட் வோல்டேஜ் ஜீரோ, பிளாட் லைன். புரிஞ்சிருச்சு. திருப்பி பாசிட்டிவ் சைக்கிள்னா இதுல என்ன ஆகும்? அப்ப கரண்ட் இருக்கு, அப்ப வோல்டேஜ் இருக்கும், அப்ப அவுட்புட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். நெகட்டிவ் சைக்கிள்னா உங்களுக்கு கரண்ட் ஜீரோ, அப்ப அவுட்புட் வராது. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஆல்டர்னேட்டா இருந்த கரண்ட் டைரக்ஷன் இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரே சைடுன்னு டைரக்டா மாறி. அப்ப ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை நான் டைரக்ட் கரண்டா மாத்திட்டேன். என்ன ஹாஃப் வேவா தான் மாத்திருக்கேன். அதனாலதான் இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்றேன். அவ்வளவுதான்ப்பா. டயக்ராம், வேவ் ஃபார்ம், இதான் கீ பாயிண்ட். இதை ஒழுங்கா எழுதுனா போதும். வேற எதுவும் மேஜரா தேவையில்லை. இது இல்லாம இந்த ரெக்டிஃபையருங்கிற இந்த என்டையர் செட்டப்போட பெர்ஃபார்மன்ஸ், அதை எஃபிசியன்சிங்கிற டேர்மா டிஸ்கிரைப் பண்றான். ஒன்லி 40.6% தான். 100க்கு 40 மார்க் அப்படின்னா நல்ல மார்க் கிடையாது. அப்ப இது ஒரு நல்ல ரெக்டிஃபையர்னு சொல்ல முடியாது. இந்த எஃபிசியன்சியை கால்குலேட் பண்றது நல்லா லென்த்தியா வளவலன்னு ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கா இருக்கும்பா. அதெல்லாம் இன்ஜினியரிங்ல தான் வரும். 12th சிலபஸ்ல அவங்க எஃபிசியன்சியோட நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது இல்லாம ரிப்பிள் ஃப்ரீக்வன்சினா சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல்னு இது சும்மா ஒரு பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கப்பா. என்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ணா நான் இன்னும் ரொம்ப டெப்தா போகணும். அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இல்லை. இதை நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன். கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான் இது. சில நேரங்கள்ல என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கு. பட் அப்பெல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அகைன் கொஸ்டின் செட்டர் கேட்டு வச்சுட்டாங்கன்னா, அதனால இதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் பை தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் ஆல்டர்னேட்டிங் கரண்டா டைரக்ட் கரண்டா மாத்திரம் அப்படி இப்படின்னு நீ ஏதோ பயங்கரமா படிச்சுட்டதா யோசிக்காது. இது யாருன்னா நம்ம மொபைல் சார்ஜர் தான். மொபைல் சார்ஜர் என்ன பண்ணுது? ஏசி சப்ளைல நம்ம கனெக்ட் பண்றோம், டிசியா மாத்தி பேட்டரியை சார்ஜ் பண்ணுது, அவ்வளவுதான். மொபைல் சார்ஜர் ரெக்டிஃபையர். அப்புறம் வீட்டுல இன்வெர்டர்னு ஒண்ணு, இபி கட் ஆயிருச்சுன்னா வேலை செய்யும்ல, அந்த மாதிரி ஒரு டிவைஸ் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா அதை இன்வெர்டர்னு சொல்லக்கூடாது. அதுல 2 ப்ராசஸ் நடக்கும். அப்ப ஜென்ரலா அதை கன்வெர்டர்னு சொல்லணும். இப்ப இதான் இன்வெர்டர்னு வச்சுக்கோங்களா, அதாவது கன்வெர்டர்னு வச்சுக்கோங்களா. இபி சப்ளை இருக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை இந்த கன்வெர்டர் டைரக்ட் கரண்டா மாத்தும். அதாவது ரெக்டிஃபையரா வேலை செய்யும். வேலை செஞ்சு டைரக்ட் கரண்டா மாத்தி பேட்டரியில சார்ஜை ஏத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு இபி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை தள்ளிட்டு பேட்டரியில இருக்கிற டிசியை ஏசியா மாத்தும். ஏசியை டிசியா மாத்தினா ரெக்டிஃபையர், டிசியை ஏசியா மாத்தினா இன்வெர்டர். அப்ப டிசியை ஏசியா மாத்தி எந்தெந்த டிவைஸ் ஆப்ரேட் பண்ண நம்ம பிளான் பண்ணிருக்கோமோ, ஒயரிங் பண்ணிருக்கோமோ, அந்த டிவைஸை வந்து அந்த டிவைஸ் வந்து வேலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப ரெக்டிஃபையருங்கிறது நம்மள அறியாமலே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். முன்னாடி வந்த மொபைல் சார்ஜர்லாம் டிரான்ஸ்ஃபார்மரோட நல்லா குண்டா வெயிட்டா இருக்கும். இப்பெல்லாம் நம்மளுக்கு மொபைல் சார்ஜர் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமலே ரெடி பண்றாங்க. அதாவது சிப்ஸ் ரெடி பண்ணி சிப்ஸை வச்சு, நான் இன்ட்ரோலே சொன்னல, சைஸை சின்னதாக்கிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட டியூட்டியை வேற மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செம டிவைஸ் பா, செம கண்டுபிடிப்பு பா ரெக்டிஃபையர். ஃபில்டர் ரெகுலேட்டரோட இருக்கும். நம்மளுக்கு ஃபில்டர் ரெகுலேட்டர் இல்ல, அதனால நம்ம அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, என்சிஆர்டி எக்ஸாம்ல இப்ப நான் அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவ்ல 0, பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நெகட்டிவ்ல 0 ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்ல. சில இடங்கள்ல நெகட்டிவ் வர்ற மாதிரி, நெகட்டிவ்ல மட்டும் ஆன்சர் வர மாதிரி, பாசிட்டிவ் 0 மாதிரி, இதோட இன்வெர்ஸ் தலைகீழா வரும். அதாவது முதல்ல 0 வந்துடும், அப்புறம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வரும், திருப்பி 0 வரும், அதுக்கு வந்து அடுத்து நெகட்டிவ் வரும். அதுக்கான சர்க்கியூட் டயக்ராம் கேட்பாங்க. ஒன்றும் கிடையாதுப்பா. உங்களுக்கு இந்த ரிசல்ட் அப்படியே ரிவர்ஸ்ல வரும்னா டயோட அதை தலைகீழா மாத்திடு, டயோட பிளிப் பண்ணி டிராப் பண்ணி, இப்படி இருக்கிற டயோட பிளிப் பண்ணி டிராப் பண்ணி, இந்த சைடு என் சைடு, இந்த சைடு பி சைடுனா பாசிட்டிவ் சைக்கிள்ல வேலை செய்யாது, நெகட்டிவ் சைக்கிள்ல ரிவர்ஸ்ல வேலை செய்யும். அந்த மாதிரி மாறிடும். இதுதான், இது போதும். போர்டு எக்ஸாம்ல இந்த அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ல கேட்டு வச்சிருவாங்க. கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அவுட்புட் வேவ்ஃபார்மை கொடுத்துட்டு சர்க்கியூட் வரைய சொல்லுவாங்க. அதுவும் நம்மளுக்கு நடக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வரைகிறப்ப வரைஞ்சுக்கலாம். பட் டிரான்ஸ்ஃபார்மர் மேண்டேட்டரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்தது. இதுல ஒரு குட்டி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம்.
Problem number 13. In a given PN junction diode, square input signal of 8 volt is applied as shown, then find output னு கேக்குறாங்க. +4 -4 பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஸ்கொயர் இன்புட் இருக்கு, அவுட்புட் கேக்குறாங்க. இப்ப எடுத்தோடனே பாசிட்டிவ் சைக்கிள் வருது, பி டைப்புக்கு பாசிட்டிவ் சைக்கிள் போகுதுன்னா டயோடு வேலை செய்யும், அப்ப அவுட்புட் வரும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் வருது, பி டைப்புக்கு நெகட்டிவ் சைக்கிள் போச்சுன்னா டயோடு வேலை செய்யாது, அப்ப அவுட்புட் வராது. இதான் அவுட்புட். ஆக்சுவலா இதை மட்டும் டயக்ராமா கொடுத்துருக்காங்கப்பா, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கொடுக்கல. கொடுத்துட்டு இன்புட்ல நான் சைன் வேவ் கொடுத்துருந்தேன், இங்க இன்புட் சைன் வேவ் ஆர் சைனோசைடல் வேவ்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர் வேவ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவுட்புட் என்னன்னு கேட்கறாங்க. சிம்பிள் கொஸ்டின். அப்படியே இந்த டயக்ராம் திருப்பி திருப்பி என்ன இருக்குன்னா என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கு, என்சிஆர்லயும் வந்திருக்கு. ஸோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் முடிச்சாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எஃபிசியன்சி 40.6% தான் இருக்கு. அதனால ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு ஒரு ரெக்டிஃபையர் டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த ரெக்டிஃபையர் நாம டிசைன் பண்றதா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் மேண்டேட்டரி. ஏன்னா நம்மளுக்கு இபி சப்ளை எப்பயுமே வந்து ஹை வோல்டேஜ் 230 வோல்ட்டா இருக்கும். டிசி 230 தேவைப்படாது, 9, 12, 15 இந்த ரேஞ்சில் தான் தேவைப்படும். இல்ல 0 to 15 வேரியபிள் தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன்ல மேண்டேட்டரி, எக்ஸாம்ல எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுல 2 டயோட் போடணும்ப்பா. மேல ஒரு டயோடு D1, கீழே ஒரு டயோட் DT போட்டு நடுவுல லோடு போட்டு, சில புக்ல லோட ஓரமா போட்டுட்டு கனெக்ஷன் இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். இப்படி போட்டுக்கோ, சர்க்கியூட் தப்பு இல்லாம வரைஞ்சிருவேன். அப்புறம் இன்புட் வோல்டேஜை வரைஞ்சிடணும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட் மேக்ஸிமம் இருக்கலாம், ஆர் 15 வோல்ட் இருக்கலாம். இன்புட் ஏசி. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி வரும். முதல்ல பாசிட்டிவ் சைக்கிள் அனலைஸ் பண்ணும். அப்ப டியூரிங் பாசிட்டிவ் சைக்கிள், இதான் டைட்டில். பாசிட்டிவ் சைக்கிள்ல இந்த இடம் பிளஸ், இந்த இடம் மைனஸ். நடுவுல இருக்கிற இந்த பொலாரிட்டியை பத்தி யோசிக்க தேவையில்ல. இது பிளஸ், இது மைனஸ். S1 பிளஸ், S2 மைனஸ். பி டைப்புக்கு பிளஸ், அப்ப டயோடு 1 ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ்னா ஆன். பி டைப்புக்கு மைனஸ், அப்ப டயோடு 2 ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னா ஆஃப். ஆஃப்னா அந்த ஜோனை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்னா அது வழியா கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். பிளஸ்ல இருந்து தான் எனக்கு என்ன ஆகும்னா கரண்ட் ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் வந்து S1ங்கிற நேம்ல இருக்கு. அப்ப S1ல இருந்து கரண்ட் டயோடு D1 வழியா இங்க வந்து லோடு வழியா எண்ணுக்கு வந்து சேர்ந்துடும். இதான் கரண்ட் டைரக்ஷன். S1 டயோடு D1 லோடு எண் எழுதிட்டேன். கரண்டே ரெசிஸ்டன்ஸே மல்டிப்ளை பண்ணா அவுட்புட் வோல்டேஜ் வரும். இப்போ பாசிட்டிவ் சைக்கிள் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள். நெகட்டிவ் சைக்கிள்ல எனக்கு என்ன ஆகும்னா டியூரிங் நெகட்டிவ் சைக்கிள் இந்த இடம் மைனஸ் ஆயிடும். பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பாருங்க, இந்த இடம் பிளஸ். பி டைப்புக்கு மைனஸ், அப்ப டயோடு 1 ரிவர்ஸ் பயாஸ், அப்ப ஆஃப் ஆயிடும். பி டைப்புக்கு பிளஸ், அப்ப டயோடு 2 ஃபார்வர்ட் பயாஸ் ஆன் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுல கரண்டே இருக்காது. அப்ப டயோடு 1 பத்தி எதுவும் யோசிக்க தேவையில்ல. பி டைப்புக்கு பிளஸ்ஸா, பிளஸ் பாருங்க S2 ஓட கனெக்ட் ஆயிருக்கா. அப்ப இதுல கரண்ட் பாஸ் ஆகுமா. அப்ப இதுல கரண்ட் இருக்குன்னா கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணும். பிளஸ் S2 ஓட இருக்கு. அப்ப S2ல இருந்து டயோடு 2, டயோடு 2ல இருந்து லோடுல இருந்து எண்ணுக்கு வந்துடும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் வந்து S2 டயோடு 2 லோடு அண்ட் என் அப்படின்னு கரண்ட் டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. பியூட்டி என்னன்னா போன சைக்கிள்ல கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருந்ததோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த தடவையும் கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா அவுட்புட் வோல்டேஜ் கிடைச்சிரும். லாஸ்ட் டைமும் இந்த டைமும் கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால வோல்டேஜும் ஒரே டைரக்ஷன்ல மாறிடும். நெகட்டிவ் சைக்கிளுக்கு அதே சைடுல ஆன்சர் வரும். அகைன் பாசிட்டிவ் சைக்கிள், அப்ப இந்த ப்ராசஸ் நடந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அகைன் நெகட்டிவ் சைக்கிள், அப்ப இந்த ப்ராசஸ் நடந்து அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஆல்டர்னேட்டிங்கா இருந்த கரண்ட் டைரக்ஷன் ஒரே சைடு டைரக்ட் கரண்டா மாறிடுச்சு. ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதனால இதை ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்றோம்.
டெஃபினட்டா இது பல்சேட்டிங் டிசி, ஃபில்டர் ரெக்டிஃபையர் வச்சு பியூர் டிசியா மாத்தணும். அதெல்லாம் அடுத்தடுத்த பாயிண்ட். அது நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லையே, விட்டுறலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் மச் பெட்டரா இருக்குப்பா. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் மாதிரி டபுள் தி அமௌண்டா இருக்கு. எஃபிசியன்சி 81.2%. ரிப்பிள் ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ் ஆஃப் சப்ளை ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை பத்தி வேற எதுவும் எழுத தேவையில்ல. இதான்ப்பா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். மேபி என்சிஆர்டி எக்ஸாம்ல உங்களுக்கு அவுட்புட் ஃபுல்லா பாசிட்டிவா வந்திருக்கா, அப்படி வராம நெகட்டிவா வரணும் அப்படின்னு அவுட்புட் டிமாண்ட் பண்ணாங்கன்னா டயோட பிளிப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதான். எப்ப நாம டிசைன் பண்ணி இருக்கிற அவுட்புட் இல்லாம அதுக்கு கான்ட்ராடிக்ட் அவுட்புட் கேட்கறாங்களோ அப்பெல்லாம் நீங்க டயோட பிளிப் பண்ணிருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இது டயோடோட அப்ளிகேஷன். இப்ப நம்ம சிலபஸ் படி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நம்ம சிலபஸ்ல டிரான்சிஸ்டர் இல்ல. டிரான்சிஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டாங்க. அதனால இந்த ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரும் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரும், பர்டிகுலரா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சிம்பிள்ப்பா, ஒரு தடவை பார்த்தா ஒரு தடவை நடத்தினாவே புரியுற ஒரு ஜோன் தான். முடிச்சாச்சு. இதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் ஜஸ்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை மட்டும் டிஸ்பிளே பண்றேன். நீங்க நோட்ஸ்ல பாருங்க, இல்ல ஸ்லைட பாருங்க, போர்டை பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சாட் பண்ணிருங்க. நம்ம அடுத்த செக்மெண்ட் போயிடலாம். கிளியராப்பா? செம ஈஸிப்பா இது. கரண்ட் எப்பயும் பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகும். பிளஸ்ல என்ன சிம்பிளோ அதை வச்சு கரண்ட் டைரக்ஷன் ஈஸியா எழுதிடலாம். சில புக்ல நான் இப்ப S1 S2 போட்டிருக்கேன், செகண்டரி ABCD அந்த மாதிரி நேம் பண்ணிருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? செக் பண்ணுங்க, பாருங்க. ஓகேப்பா, நான் அடுத்த டைட்டில் மூவ் பண்றேன். யாரும் எந்த டவுட்டும் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் டைட்டில் மூவ் பண்றேன். சிம்பிள் டைட்டில்ப்பா, லைட் எமிட்டிங் டயோட். ஒரு நிமிஷம்ப்பா, நான் ஸ்லைடு எடுத்துக்கிறேன். லைட் எமிட்டிங் டயோட்னா எல்இடின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இப்ப நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது. சிக்னல்ல டிஸ்பிளேல யூஸ் பண்றாங்க. நிறைய இடத்துல இண்டிகேட்டரா பயன்படுத்துறாங்க. எல்இடி வந்து காஸ்டும் கம்மி, ஜென்யூனா விசிபிலிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அது இல்லாம வந்து பவர் கன்சம்ஷனும் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஆல்வேஸ் என்ன அப்படின்னா, ஒரு சூப்பர் டிவைஸா தான் இந்த லைட் எமிட்டிங் டயோடுங்கிற எல்இடி இருக்கு. இந்த எல்இடி எப்படின்னா, நார்மலா பிஎன் ஜங்ஷன் டயோடு எப்படி வேலை செய்யுது அதே மாதிரி தான். பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன பண்ணும், ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆன் ஆயிரும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸ்ல ஆஃப் வேலை செய்யாது. அதே தான்ப்பா எல்இடிலையும். ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆன் ஆகும், அதனால கரண்ட் அதுல ஃப்ளோ ஆகும்.
அப்படி ஃப்ளோ ஆகுறப்ப சம் விசிபிள் லைட்டை எமிட் பண்ணும். ரிவர்ஸ் பயாஸ்ல ஆஃப். அப்புறம் எப்படி ஃபார்வர்ட் பயாஸ்ல எல்இடி வந்து விசிபிள் லைட்டை எமிட் பண்ணுது? என்ன காரணம்? டோப் பண்றப்ப கலர்ஸ் வர மாதிரி சில மெட்டீரியல்ல டோப் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இந்த விசிபிள் லைட் வெளியே வருது. இதுதான் காரணம். இப்ப நம்ம எல்இடிக்குள்ள போவோம். பெருசா பயங்கரமான தியரியா எழுதுறதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. சில பேசிக் பாயிண்ட்ஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, ஸ்பெஷலி டிசைன் டயோட் which gives out light radiation when forward bias அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுதலாம். சிம்பிள் ஆஃப் எல்இடி தான். லைட் எமிட் ஆகுறதுனால 2 ஏரோ அவுட் சைட்ல போடணும். எல்இடில டோப்பிங் தான் இம்பார்ட்டன்ட். டோப்பிங்னா இம்பியூரிட்டியை சேர்க்கிறது. ஆப்வியஸ்லி பி சைடுக்கு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி, என் சைடுக்கு ட்ரைவலண்ட் இம்பியூரிட்டி சேர்க்கணும். அதோட கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி சில மெட்டீரியல் சேர்க்கணும். ப்ளூ கலர் உங்களுக்கு வேணா எஸ்ஐசி, ரெட் கலர்னா ஜிஏஏஎஸ்பி, கிரீன் கலர்னா ஏஎல்ஜிஏபி, ஒயிட் கலர்னா ஜிஏஐஎன்என். இந்த மாதிரி சரியான டோப்பிங்க பயன்படுத்தினா ஃபார்வர்ட் பயாஸ்ல உங்களுக்கு அந்த கலர் எமிட் ஆகும். நீங்க ரெட்டு, கிரீனு, ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி எல்இடிஸ் அதிகமா பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸா ஒயிட் எல்இடிஸும் அதிகமா வர ஆரம்பிச்சு. ஒயிட் எல்இடி டியூப் லைட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க முடிஞ்சா ஒரு ஒயிட் எல்இடி டியூப் லைட் வாங்குங்க. அந்த அவுட்டர் கிளாஸை பிரிச்சுட்டு உள்ள பாருங்க. ஒயிட் எல்இடி நிறைய எப்படி இருக்குன்னா சீரீஸ்ல இருக்கும். ஒரு 30 எல்இடி சீரீஸ்ல இருக்கு. ஒரு எல்இடிக்கு 3 வோல்ட் வேணும்னா 30 எல்இடிக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா 60 வோல்ட் 90 வோல்ட் வேணும். இபில ஏசி வரும், எல்இடிக்குலாம் டிசி கொடுக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அந்த 230 வோல்ட் ஏசிய ஸ்டெப் டவுன் பண்ணி 90 வோல்ட் ஏசியா மாத்தி ரெக்டிஃபையர் போட்டு டிசியா மாத்தி அதை கொடுத்துருப்பாங்க. பியூர் டிசியெல்லாம் பண்ண மாட்டாங்க. பல்சேட்டிங் டிசியை கொடுத்து எல்இடி வேலை செய்யும். ஈஸியா வேலை முடியுது. எலக்ட்ரானிக்ஸ் பவர் கன்சம்ஷன் கம்மி, காஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லி வித்துருவாங்க. சீரீஸ்ங்கிறதுனால ஒரு எல்இடி பஸ்ட் ஆனாலும் வேற எல்இடி வேலை செய்யாது. நம்ம என்ன நினைப்போம், ஒரு எல்இடி பஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, ஐயோ லைட் வேலை செய்யணும்னு தூக்கி போட்டு புதுசுவாங்க. இந்த பழைய லைட்டை எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ணுவான், அதுல நல்லா வேலை செய்யற எல்இடி எல்லாம் திருப்பி கலட்டி எடுத்து, அந்த ரெக்டிஃபையருங்கிற சர்க்கியூட் நல்லா வேலை செஞ்சுன்னா அதையும் கலட்டி எடுத்து அதை திருப்பி அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க, ரீசைக்கிள் பண்ணிக்குவாங்க. இது நடக்கும். எல்இடி வந்து இன்னைக்கு கமர்சியலா நம்மளை விட்டு அழியாத காம்பனண்டா மாறிடுது. ஒரு நீங்க டிவில இண்டிகேட்டர் பாருங்களேன். டிவி ஆஃப்னா ரெட் கலர் எல்இடி எரியும், டிவி ஆன்னா கிரீன் கலர் எல்இடி எரியும். அந்த மாதிரி இண்டிகேட்டரா ஏசி ஆன் பண்ணா ரெட் வரும், ஏசியை நம்ம வந்து ரிமோட் வச்சு ஆன் பண்ணலாம் அப்படின்னா கிரீன் வரும் அந்த அந்த ஸ்டெபிளைசர் பாக்ஸ்ல. இப்படி எல்லா இடத்துலயும் எல்இடி ஒரு மினிமம் லெவல்ல யூஸ் ஆகிட்டே இருக்குப்பா. அதுக்கான கண்டென்ட் இவ்வளவுதான். ஃபார்வர்ட் பயாஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க நார்மல் டயோட்ல யோசிச்சு பாருங்க. இப்ப நான் நார்மல் டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ் டயக்ராம் காமிக்கிறேன். நார்மல் டயோட்ல ஃபார்வர்ட் பயாஸ்ல என்ன ஆகும், முதல்ல டிப்ளிஷன் லேயர் சரியாகும். டிப்ளிஷன் லேயர் சரியானதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரான் டோனார் எலக்ட்ரான்லாம் என் சைட்ல இருந்து பி சைடுக்கு டிராவல் ஆகும். அப்படி டோனார் எலக்ட்ரான்லாம் என் சைட்ல இருந்து பி சைடுக்கு டிராவல் ஆகுறப்போ ஒரு ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோ வரும். இந்த ஹெவி எலக்ட்ரான் ஃப்ளோனால அந்த டோப்பிங் மெட்டீரியலோட நேச்சர்னால சம் கலர்ஸ் என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். இது நான் நார்மல் டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ் டயக்ராம் காமிச்சிட்டு இருக்கேன், புரியுறது காண்டி. மற்றபடி தியரி எக்ஸாம்ல நீ வளவளம்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தியரி எக்ஸாம்ல இப்ப நான் சொன்ன மேஜர் பாயிண்ட் எழுதுனா இதான்ப்பா எல்இடி, லைட் எமிட்டிங் டயோடு. கமர்சியலா பயங்கர சக்சஸ் கிடைச்ச ஒரு டயோடு, செம டயோடு. எல்இடி வச்சு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எல்இடி வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிராபிக் லைட் சிக்னல் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் வித் ஏஐ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் சிக்னல்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைட்ல நிறைய வண்டி இருக்குன்னா அங்க கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணுவாரு, கம்மி வண்டி இருக்கிற சைட ஹோல்டுல வைப்பாரு. ஆனா சிக்னல் லைட் அப்படி வேலை செய்யாதுல்ல. சிக்னல் லைட் எப்படி வேலை செய்யும், அந்த பிக்சட் நம்பருக்கு கிரீனு அப்புறம் ரெட்னு இந்த மாதிரி வேலை செய்யும். அப்ப என்னோட அந்த டிராபிக் லைட் கண்ட்ரோலருங்கிற மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரௌட செக் பண்ணிக்கிட்டே இருக்கும், வெஹிக்கிள்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த சைடு நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குங்கிறத எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிக்னலை மாற்றும்.
ஆர் எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன் செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிக்னலை மாற்றும். ஒரு சைடு இப்ப சிக்னல் ஆன்ல இருக்கு, கிரீன் இருக்கு, வெஹிக்கிள் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் நிறைய வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அதை மெஷர் பண்ணி அந்த சைடே பர்மிட் பண்ணும். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் ரெடி பண்ணிருக்கு, அது நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்தியன் ரோட்ல அதை யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சென்ஸ் பண்றதுக்கு எனக்கு ரோடோட அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். நம்மளுக்கு ரோடோட அகலம் நிறைய இடத்துல கம்மி, நிறைய இடத்துல 4 சைடு இருக்காது, 3 சைடுக்கு சிக்னல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறதுனால பெருசா என்ன ஆகாதுன்னா என்னோட மாடியூல் இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எஃபெக்டிவா இருக்காது. பண்ணலாம், நல்ல சென்சார்ஸ் இருந்ததுன்னா பண்ணலாம். நான் சென்சார்ஸை தேடுறேன். என்னைக்கு நான் சென்சாரை டிசைன் பண்ற இடத்துக்கு வரணும் அன்னைக்குதான் நான் நினைச்சதெல்லாம் பண்ண முடியும். எவனோ வச்ச சென்சாரை வச்சு நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ணுங்கிறப்ப பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும். ஐடியாஸ் இருக்கு, பட் அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு சர்க்யூட் பஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்ணணும். சரி பண்ண முடியலன்னா திருப்பி அதே டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்து தான் எல்லாமே பண்ணணும். ஸோ கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியா இருந்தா பண்ணலாம். ஃபாரின்ல நிறைய இடத்துல ஆட்டோமேஷன்ஸ் இருக்கு. காரணம் என்னன்னா பாப்புலேஷன் கம்மி. காமன் வெஹிக்கிள்ஸ், பொது போக்குவரத்துன்னு சொல்றாங்களா, ட்ரெயின் பஸ் எடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. அங்கே சிஸ்டமே வேற மாதிரி இருக்கும்ப்பா. நம்ம இந்தியா டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்தியா வந்து வாழ்றதுக்கு சூட்டபிளா இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மெடிக்கல் டயக்னைஸ் பண்ணணும்னா இந்தியாவில் ஈஸியா பண்ணலாம், யூஎஸ்ல பண்ண முடியாது. 2 மாசம் வெயிட் பண்ணணும். ஒரு சர்ஜரியா புக் பண்ணி டேட்டா சொல்லிடுவாங்க, வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இங்க அப்படி கிடையாது, நைட் அட்மிட் ஆகி காலைல பண்ணிட்டு வந்துடலாம். இந்தியா பெஸ்ட் ஆல்வேஸ். புரியறதுல நிறைய பேருக்கு கரப்ஷன்னால நம்மளுக்கு ஒஸ்டா தெரியுது. கரப்ஷன் இருந்தாலும் இந்தியா நிறைய விஷயங்கள்ல பெஸ்ட். அசசபிலிட்டி ஈஸிப்பா, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். மித்த ஊர்ல அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் வாங்கிட முடியும். இந்த மாதிரி நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்றேன், எல்இடி வச்சு பண்ணிருக்கேன்னு சொல்றேன். எல்இடில இருந்த கியூரியாசிட்டில தான் அதை பண்ணது, ஏஐல இருந்த கியூரியாசிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஏஐ ப்ரோக்ராம் அது இதுன்னு டெவலப் பண்ணது. ஸோ லைட் எமிட்டிங் டயோட் முடிச்சாச்சு. இதுல ஒரு குட்டி ப்ராப்ளம் பார்த்துருவோம். என்ன ப்ராப்ளம் பாருங்க. டிட்டர்மைன் தி வேவ்லென்த் ஆஃப் லைட் எமிட்டட் ஃப்ரம் எல்இடி which is made up of GaASP semiconductor whose forbidden energy gap is 1.875 electron volts. Mention the color of light emitter. ஒரு எல்இடி கலரை எமிட் பண்றதுக்கு இவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது. வெளியே வர கலர் லைட் தானே, லைட் வேவ் தானே, அதோட வேவ் லென்த்தை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லா தெரியும் நம்மளோட ஃபார்முலா, எனர்ஜி ஃபார்முலா ஹெச் நியூ, நியூக்கு பதில் சி பை லாம்டா. இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிச்சா ஹெச் சி பை ஈனோ. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34. சி லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. இ எனர்ஜி அது 1.875 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, அது ஜூலுக்கு மாத்திட்டா எனக்கு வேவ் லென்த் கிடைச்சிடும். இந்த வேவ் லென்த்தோட நம்பரை வச்சு அதை ரெட் கலர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறோம். பொதுவா விசிபிள் லைட்டுக்கு வேவ் லென்த் வந்து 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டர் வரை வரும். வயலட்டுக்கு 400 நானோமீட்டர், அதுல இருந்து ஒரு 40 to 50 நானோமீட்டர் எல்லாருக்கும், எல்லா கலருக்கும், இந்த வெப்ஜிஆருங்கிற எல்லா கலருக்கும் பிரிச்சு போட்டா கடைசி கலரா ரெட் வரும். அப்ப கடைசி 40 நானோமீட்டர் 660ல இருந்து 700 நானோமீட்டர், 650ல இருந்து 700 நானோமீட்டர்ல ரெட் கலர் வரும். ஸோ ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடும். இதான்ப்பா எல்இடி. சிம்பிள் டைட்டில், 5 நிமிஷம் டைட்டில். இதெல்லாம் பெருசா அலட்டிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் டயோட், போட்டோ டயோட். போட்டோ டயோட் வந்து ரிவர்ஸ் பேஸ்ல தான்ப்பா வேலை செய்யும். அதுக்கு நம்ம நார்மல் டயோடோட ரிவர்ஸ் பேஸ் பத்தி போய் படிக்கணும். போன கிளாஸ் தான் அதை பார்த்தோம். நார்மல் டயோட்ல ரிவர்ஸ் பயாஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா டிப்ளிஷன் லேயரோட ஸ்ட்ரென்த் பெருசாயிட்டே, டிப்ளிஷன் லேயர் வந்து வித்து பெருசாயிட்டே இருக்கும். பாருங்க, ரிவர்ஸ் பயாஸ்ல நீங்க பேட்டரியை ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா, இது நார்மல் டயோடுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன். பிளஸ் பேட்டரி will attract donor electron, மைனஸ் பேட்டரி will attract acceptor hole or compromise hole. ஒரு ஆட்டம்ல இருந்து டோனார் எலக்ட்ரானை இழுத்துட்டோம்னா அவன் பாசிட்டிவ் அயனா மாறிடுவான். ஒரு ஆட்டம்ல அக்செப்டார் ஹோலை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அவன் நெகட்டிவ் அயனா மாறிடுவான். அப்ப டிப்ளிஷன் லேயரோட அந்த ஒய்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். டிப்ளிஷன் லேயர் பெருசாக பெருசாக டிப்ளிஷன் லேயரோட ஸ்ட்ரென்த்ங்கிற பொட்டன்சியல் பேரியரும் ஜாஸ்தி ஆயிரும். அப்ப எலக்ட்ரான், டோனார் எலக்ட்ரான்ங்கிற இந்த என் டைப்ல இருக்கிற மெஜாரிட்டி கேரியர் 3 தான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க, லட்சக்கணக்கில் இருக்கும்.
அவனால இந்த டிப்ளிஷன் லேயரை தாண்டி அந்த பக்கம் போய் ஃப்ளோ காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோவே இருக்காது, மெஜாரிட்டி கேரியர் ஃப்ளோ ஆகாது. அதனால கரண்ட் 0, டயோடு ஆஃப். நீங்க கர்வ் வரைஞ்சாலும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் கர்வ். தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்காதுன்னு சொன்னேன். ஆனா இதே ரிவர்ஸ் பயாஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மைனாரிட்டி கேரியர் ஃப்ளோ ஆகும். பேட்டரியோட மைனஸ் இந்த மைனாரிட்டி கேரியரை ரிப்பல் பண்ணும், பேட்டரியோட பிளஸ் இந்த மைனாரிட்டி கேரியரை ரிப்பல் பண்ணும். அதனால மைனாரிட்டி கேரியர்னால ஒரு மினிமம் கரண்ட் வரும். அதை லீக்கேஜ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் கரண்ட் சொல்லலாம், ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம போன கிளாஸ்ல படிச்சதுதான். இப்ப இந்த மைனாரிட்டி கேரியர் எப்படி வந்துச்சு, எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு யோசிக்கணும். மைனாரிட்டி கேரியர் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுறதுனால வரும். கோவலன்ட் பாண்ட் டெம்பரேச்சர்னால பிரேக் ஆகும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போட்டோ டயோடு ஈஸிப்பா. நான் இப்ப போட்டோ டயோடோட டயக்ராம் தான் காமிக்க போறேன். போட்டோ டயோடு லைட் பட்டா வேலை செய்யும். எப்படின்னா இப்ப பாருங்களேன், இதான் போட்டோ டயோடோட டயக்ராம். பி சைடு இருக்கும், என் சைடு இருக்கும், இது டிப்ளிஷன் லேயர். நீங்க லைட்டை பாஸ் பண்ண இங்க இருக்கிற கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகி மைனாரிட்டி கேரியர் ப்ரொடியூஸ் ஆகும். நான் ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ் பயாஸ்ல மைனாரிட்டி கேரியர் ஃப்ளோ ஆகி கரண்ட் வரும். பாருங்களேன், நான் கம்மி லைட் கொடுத்தா கம்மி கரண்ட் வரும். இந்த I1ங்கிறது இன்டென்சிட்டி, லைட் இன்டென்சிட்டி. நான் லைட் இன்டென்சிட்டியை ரைஸ் பண்ண ரிவர்ஸ் பயாஸ்ல ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டும் ரைஸ் ஆகும். இது போட்டோ டயோடோட சிம்பல். டயோடோட சிம்பலே போடணும். லைட் படுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 ஏரோ போடணும். லைட் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகுறதுக்கு இந்த இடத்த டிரான்ஸ்பரண்டா டிசைன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எல்இடில லைட் எமிட் ஆகுறதுக்கு எல்இடியோட கவரிங்கே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இதான்ப்பா. இதை நீ ஐலாம் கரண்ட் நினைச்சிடாத. லைட் இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி குவாலிட்டி ரைஸ் ஆக நிறைய கோவலன்ட் பாண்ட் உடையும். கோவலன்ட் பாண்ட் உடைய மைனாரிட்டி கேரியர் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ்ல மைனாரிட்டி கேரியர்னால கரண்ட் வரும். அது நம்ம டயோடஸ் ரிவர்ஸ் பயாஸ்லயே படிச்சாச்சு. மைனாரிட்டி கேரியர் நிறைய இருந்தா கரண்ட் ஜாஸ்தியா வரும். அப்ப லைட் ஜாஸ்தியா பட்டா நிறைய மைனாரிட்டி கேரியர், அப்ப நிறைய கரண்ட் வரும். அதான் கர்வ் இப்படி இருக்கு. இதான்ப்பா போட்டோ டைப். இதுவும் ஒரு 5 நிமிஷம் டைட்டில் தான். இதுலயே எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. முடிச்சாச்சு. இதுல ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு. So problem number 21. 3 photodiode D1, D2 and D3 are made up of semiconductor having band gap 2.5 electron volt, 2 electron volt, 3 electron volt respectively. Which one will be able to detect light of wavelength 600 Armstrong? First diode வந்து இந்த அளவுக்கு எனர்ஜி கொடுத்தா வேலை செய்யும். ரெண்டாவது டயோடுக்கு இந்த எனர்ஜி கொடுக்கணும், மூணாவது டயோடுக்கு இந்த எனர்ஜி கொடுக்கணும். நான் எல்லா டயோடுக்கும் ஒரே லைட்டை பாஸ் பண்றேன், எந்த டயோடு வேலை செய்யணும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அந்த லைட்டோட வேவ்லென்த் 600 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு. இது எனர்ஜியா மாத்துங்க. எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. ஹெச்சுக்கு பதில் நியூக்கு பதில் சி பை லாம்டா. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 × 10⁻34. சி லைட் ஸ்பீடு 3 × 10⁸. லாம்டாவுக்கு பதில் 600 ஆம்ஸ்ட்ராங். எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தினா நல்லா இருக்கும். அதனால 1.6 × 10⁻19 டிவைட் பண்ணா 2 எலக்ட்ரான் வோல்ட் வருது. அப்ப நான் கொடுக்குற லைட் வெறும் 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தான். 2 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு டயோடு D2 தான் வேலை செய்யும். D1 வேலை செய்யணும்னா 2.5 வேணும். D3 வேலை செய்யணும்னா 3 வேணும். அதனால D2 will detect, D1 D3 will not detect சொல்லிடலாம். இதுல இங்க 2.5 வந்துச்சுன்னா D2 வேலை செய்யும், D1 வேலை செய்யும். ஏன்னா D2 வேலை செய்யறதுக்கு 2 போதும். எனக்கு 2.5 கிடைச்சா எக்ஸஸ் கிடைச்சாலும் நல்லா வேலை செய்யும். D1 2.5 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அப்ப D1 வேலை செய்யும். இதான்ப்பா போட்டோ டயோடு. சிம்பிள்ப்பா இதெல்லாம். இப்ப JEE 2020ல போட்டோ டயோட பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த 2 ப்ராப்ளமா பார்த்துருவோம். என்கிட்ட ஸ்லைடா இல்ல, பிடிஎஃபா இருக்கு. நான் அதனால பிடிஎஃப் இப்போ உனக்கு என்ன பண்றேன்னா ஷேர் பண்றேன். JEE 2020ல ஒரு 2 ப்ராப்ளம் வந்து போட்டோ டயோட்ல இருக்கும். அது ரெண்டையும் பார்த்தா போட்டோ டயோடு ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த போட்டோ டயோடு எல்இடிக்கெல்லாம் இன்னும் அடிஷனலா ஏதாவது தியரி எழுதணும்னா நீ தாராளமா எழுதலாம். எந்த புக்கை வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப நான் போட்டோ டயோடோட ப்ராப்ளம ஸ்க்ரால் பண்ணி எடுக்க போறேன். இங்க பாருங்க, ப்ராப்ளம் நம்பர் 3. In a semiconductor photodiode can detect a photon with a maximum wavelength of 400 nanometer. Then its band gap energy is sama simple பா. photodiode சொல்லிட்டு இந்த வேவ்லென்த்ல வேலை செய்யும். அப்ப எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. வேவ்லென்த் கொடுத்துட்டா ஈஸியா எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. நியூக்கு பதில் சி பை லாம்டா. ஹெச் 6.63 × 10⁻34. சி லைட் ஸ்பீடு 3 × 10⁸. வேவ்லென்த் 400 நானோமீட்டர். நானோமீட்டரை மீட்டரா எழுதி ஆன்சரை ஜூல்ல எடுக்கிறேன். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு
ஒரு 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணிட்டான். அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 இன் JEE 2020 முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃப் நான் உனக்கு குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் நீ என்ன பண்ணிரு அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ. அதே மாதிரி ஆப்டிக்ஸ் பிடிஎஃப்பும் குரூப்ல ஷேர் பண்ணிருப்பான். ஆப்டிக்ஸ் பிடிஎஃபையும் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஏன்னா இந்த லெசன் முடிச்சுட்டு அடுத்த ஆப்டிக்ஸ் தான் போவோம். ஆப்டிக்ஸ் உன்னோட பொறுப்பு, நீ பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறோன்னு உன்னோட பொறுப்பு. மித்த எல்லா லெசனும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்டிக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. 6th கொஸ்டின் பாருங்க. With increasing biasing voltage of photodiode, the photocurrent magnitude. Photodiode நம்ம ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் ரைஸ் பண்ணா என்ன ஆகும்? கரண்ட் ரைஸ் ஆகி சேச்சுரேட் ஆயிடும். சந்தேகம் இப்ப பாருங்க, இனிஷியலி இன்க்ரீசஸ் இனிஷியலி அண்ட் சேச்சுரேட்ஸ் ஃபைனலி. அந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா பிக் பண்ணிருக்கேன். ஏன் பி ஆப்ஷன் பிக் பண்ணிருக்கேன்னா, இப்ப நான் உங்களுக்கு போட்டோ டயோடோட கிராஃபை காமிக்கிறேன். ஒரு நிமிஷம்ப்பா. போட்டோ டயோடோட கிராஃப் என்ன பாருங்க, என்ன இருக்கு. நீங்க வந்து லைட்டை அதிகப்படுத்தினீங்கன்னா மைனாரிட்டி கேரியர் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதனால உங்களுக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்க பேட்டரி வோல்டேஜை ரைஸ் பண்ணும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி சேச்சுரேட் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி சேச்சுரேட் ஆயிரும். அப்ப இனிஷியலா கரண்ட் ரைஸ் ஆகி ஃபைனலா சேச்சுரேட் ஆகும். அந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணும். இப்ப நீங்க லைட்டை கொடுத்துட்டீங்க, ஒரு 100 கோவலன்ட் பாண்ட் உடஞ்சி 100 எலக்ட்ரான் 100 ஹோல் வருது. நீங்க 0.1 வோல்ட் பேட்டரி கொடுத்தீங்கன்னா அந்த கோவலன்ட் பாண்ட் உடஞ்சி வந்த எலக்ட்ரான் ஹோல் எல்லாமே மூவ் ஆகாது, கம்மியா தான் மூவ் ஆகும். அப்ப பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண ப்ரொடியூஸ் ஆன மைனாரிட்டி கேரியர் ஜாஸ்தியா ஃப்ளோ ஆகும். அப்ப கரண்ட்டும் ஜாஸ்தி ஆயிரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகும். இப்ப என்கிட்ட 100 எலக்ட்ரான் இருக்கு. 100 எலக்ட்ரானையும் நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு 2 வோல்ட் பேட்டரி போதுன்னா நீ 1 வோல்ட் கொடுத்தா கம்மியா தானே கரண்ட் வரும். 2 வோல்ட் கொடுத்தா ஃபுல்லா வந்துடும். மோர் தென் 2 கொடுக்கறதுனால யூஸ் கிடையாது. ஏன்னா 100ஐயுமே இழுக்கிறதுக்கு 2 போதும். அதனால இனிஷியலா ரைஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு ஃபைனலா என்ன ஆயிரும்னா சேச்சுரேட் ஆகும். ஸோ எல்இடி போட்டோ டயோட்லாம் ஸ்பெஷல் டயோட். 5 நிமிஷம் கொஸ்டின் எல்லாம். டயோட ரெக்டிஃபையர் காமன் நேரம் கொஸ்டின், காமன் நேரத்துல அதை படிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த முதல் 6 கேள்விக்கு தான் நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டு முடிச்சு அதுலயும் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஜினார் டயோட பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஸோ அடுத்த வாரம் ஒரு கிளாஸ் ஜினார் டயோட், ஒரு கிளாஸ் பூலியன் அல்ஜிப்ரா, அதோட லெசன் ஓவர். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். மிச்சம் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.